இனிமே எல்டிஎல்ல யாராவது பேட் கொலஸ்ட்ரால்னு சொன்னீங்கன்னா ஜந்தர் மந்தர்ல பெரிய போராட்டத்தை பார்ப்பீங்க. என்ன பண்ணா கட்சிக்காரன் என்னையா தப்பு பண்ணா? பகலா உங்களுக்காக உழைச்சது ஒரு குத்தமா? இந்த ஃபயர் இன்ஜின் வண்டியில உள்ள தண்ணி இருக்கும், ஆனா வெளியே வந்து ஃபயர்னு எழுதியிருப்பானுங்க பாத்தீங்களா? அது மாதிரி தான் எல்லாரும் அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் வில்லன் கிடையாது. ஒரு ஹீரோவோட கதையை சொல்றேன், முழுசா கேளுங்க. நம்ம பாடியில் லிவர் தான் 80% கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணுறான். எங்கள் லிவரில் குடோன்லேயே இருந்தால் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நம்மால் ட்ரக்கில் ஏற்றிக்கிட்டு நம்ம பாடி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி டெலிவரி பண்ணுறான். அவன் ப்ராப்பராக டெலிவரி பண்ணுறதுனால தான் பிரெயின் ஹெல்த் நல்லாயிருக்கு, டெஸ்டோஸ்டரான் அண்ட் அதர் ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக கிடைக்குது, நம்ம பாடினால் விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, நம்ம செல்ஸ் ப்ராப்பராக ரிப்பேர் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. இவனால தானே பிளாக் வருது, அதானே? அட பிளாக் வர்றது இவனால இல்லைங்க. இந்த ஹை சுகரு, ஸ்மோக்கிங்கு, ஸ்ட்ரெஸ்ஸு இவனுங்க ஏற்படுத்துகிற குண்டு குழியில் நம்மால் கொண்டு போகிற ட்ரக்கு போய் மாட்டிக்குது. அவனுங்க பண்ணுற தப்புக்கு இன்டைரக்டாக நம்மால் மாட்டிக்கிறான். இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆன்லைனில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியான டைம் டெலிவரி பண்ணாட்டினா எவ்வளோ கோவம் வருது. அந்த மாதிரி எல்டிஎல் வந்து ஜஸ்ட் ஒரு டெலிவரி பாய் தாங்க. அவனை போய் எல்லாரும் என்ன பாடுபடுத்துறீங்க? பேட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். பொருளை கொண்டு போய் ப்ராப்பராக டெலிவரி பண்ணுற எல்டிஎல் கெட்டவனா, அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் எடுக்க வந்த ஹெச்டிஎல் நல்லவனா? என்னையா நடக்குதுங்க? கண்ட ஃபுட்டை சாப்பிட்றது ஓன் தப்பு, டிரான்ஸ்ஃபேட் உள்ளே போகிறது ஓன் தப்பு, ஹை சுகர் உள்ளே போகிறது ஓன் தப்பு, ஸ்மோக்கிங் பண்ணுறது ஓன் தப்பு, ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஓன் தப்பு. இவ்வளோ தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு எல்டிஎல் மேலே பழிய போடுறீங்களே. எல்டிஎல் பண்ணது தப்பா சொல்லுங்க? எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எல்டிஎல்காக ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.